செந்தமிழே அன்பே நறுந்தேனே, என் செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயெனில் நைந்து போகும் எனது வாழ்வும், நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி, இங்கு குழுமி இருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மறு வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாள் பெண்கள் தினம். அந்த பெண்கள் தினத்தை ஒரு முறை நீட்சி செய்து மீட்டுருவாக்கம் செய்து பின்னாடி போய் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு, அது மன வலியை தரக்கூடிய வரலாறு. ஆனா இங்கு நடக்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, பெண்கள் ஒரு கல்லூரியில நூல் வெளியீட்டு விழா, இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமா இருந்துச்சு. அழைப்பு விடுக்கப்பட்ட போது பெண்கள் தினம் கொண்டாடப்படுவதற்காக இந்த குழுமம் கூடவில்லை, ஒரு நூல் அறிமுகப்படுத்தப்படுகிறது, அதற்காக கூடப்படுகிறது. அந்த நாள் மார்ச் 8, அதனால அங்க அந்த மகளிர் தினம் இடைச்செருகலாக வருகிறது. ஏன்னா எனக்கு இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்படுவதின் மீது ஒரு இது கிடையாது. ஏன்னா பெண்கள் தினம் கொண்டாடப்பட வேண்டாம், பெண்களை முதல்ல கொண்டாடுங்க. பெண்கள் தினத்தை அன்று மட்டும் பெண்கள் தினத்தை கோலாகலமா கொண்டாடிட்டு பெண்களை கொண்டாடுறதுக்கு மறந்துடுறோம். இங்க எல்லாருக்கும் நான் இந்த இருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா நன்றி செலுத்திக்கிறேன். என்னுடைய வரவேற்ற தலைமை உரை ஏற்ற அருட்சகோதரி முனைவர் மேரி ஜான்சி அம்மா அவர்களுக்கும், அதுக்கடுத்து முன்னிலை உரை ஆற்றி இருக்கின்ற அருட்சகோதரி செல்வா அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய பிரான்சிஸ் லியோ பதிப்பாசிரியர் சிகரம் பதிப்பகத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வை இயக்கி அல்லது கூட்டி இருக்கின்ற உரையாடல் கலை இலக்கிய அமைப்பின் தமிழ்ச்செல்வன் சகோதரர் அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் உந்து சக்தியாக இருக்கக்கூடிய, ஏன்னா நாங்கள்லாம் ஒரு விளிம்பு நிலை எழுத்தாளர்கள் தான் சொல்லலாம். ஏன்னா காலம் அப்படிதான் வச்சிருக்கு. மிகப்பெரிய நிலையில இருக்கிறவங்க எதை எழுதினாலும், கிறுக்கல்கள் அப்படின்னு எழுதினா கூட கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆனா நாங்க விளிம்பு நிலையில இருக்கிறவங்களும் அந்த நிலைக்கு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டியா தான் அந்த முருகேஷ் அவர்களை நான் பார்க்கிறேன். அவருங்க அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கும்போது பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாருக்குமே. அவர்களுக்கும் என் குமார் இன்று நாயகன் அவர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய நூல் தான் இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த காலமே போதிமரம் எல்லோருக்கும், அவருக்கு மட்டுமல்ல, காலம்தான் நமக்கு என்ன செய்து தீர்ப்பை எழுதி கொண்டே இருக்கிறது. இன்றைய வழி நாளைய காயம், அதற்கு அடுத்த நாள் வாடு, அதற்கு அடுத்த நாள் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்யுதுன்னா காலம் ஒன்றை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறது. அதனால அப்படி ஒரு போதி மரத்தை நமக்கு வழங்கியிருக்காங்க நூல் வழியாக. கட்டாயம் எல்லோரும் படிங்க. சகோதரி சொன்னது போல எல்லோரும் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா செல்லுக்குள்ளேயே போயாச்சு. ஒரு நூலை படிக்கிறதுக்கு கூட போய் செல்பேசியில தட்டச்சு செஞ்சு அதை வாசிக்க கூட இப்ப எல்லாம் யாரும் விரும்புறதில்லை. வாய்ஸ்ல போட்டுறது, அதுவா கதை சொல்லிக்கிட்டு இருக்கும், வாசிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் போகும்போது ஒரு வார்த்தை கேட்கும், அந்த பக்கம் வரும்போது ஒரு வார்த்தை கேட்கும். ஓ, இந்த நூல்ல இதுதான் சொல்லியிருக்காங்க, முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் இன்று திறனாய்வு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு நூல்கள் எல்லாமே. ஆனா இந்த மாதிரி நூல்களை நம்ம பெண்களா இருக்கிறதுக்காக நான் சொல்றேன், வாசியுங்கள். அந்த நூல்கள் உங்களை பக்குவப்படுத்தும், பலப்படுத்தும் என்றாக நான் இங்க பதிவு செய்து கொள்கின்றேன். மேலும் நன்றி உரை ஆட்சி இருக்கின்ற வேணி அவர்களுக்கும் விரிவுரையாளராக இருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இணைப்புரை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் இருவருக்கும், ஷீலா மற்றும்
சூசை மேரி அருட்சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க 2 பதிப்பாசிரியர்கள் இருக்காங்க. உங்க கையில இருக்கிறதெல்லாம் அப்படியே கொடுத்துருங்க, நாளை நூலா மாறிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய நல்ல கவிஞர்களா நீங்க இருக்கீங்க. அதுல ஒரு தேர்ச்சி பெற்ற வரிகள், வார்த்தைகள் அருமையா இருந்தது. இது என்னன்னா, இந்த புயல் எல்லாம் நிறுவனத்தை சேரும். யார் எத்தகைய திறமையுடையவர்களை, அந்த திறமையாளர்களை கண்டுபிடிச்சு அவங்களை ஊக்குவிச்சு அவங்களை ஒரு மெருகேற்ற வேலையை எப்பொழுதுமே இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்த சகோதரி அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு எதிர்கால கவிஞர்கள் இருக்காங்க. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய பள்ளி காலம் முதல் கல்லூரி காலங்கள்ல நான் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக தான் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல தான் இருப்பேன். அப்போ 2003 ஒரு நூல் வெளியீட்டுக்கு இருக்கும்போது அண்ணன் அறிவுமதி அவர்கள் சொன்னாங்க, எதிர்காலத்துல நீ ஒரு கவிஞரா வருவ, அப்ப நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை அப்ப இருந்துதான் தெரியல. ஆனா இப்பொழுது நாங்கள் இருவரும் சந்திச்சு கொள்ளும் போது அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையுடையதா இருக்குது. ஏன்னா அந்த வளர்த்து கொள்கின்ற அந்த ஆற்றலை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தான் நமக்கு தட்டி கொடுத்து தவறுகள் செய்வோம். சின்ன சின்ன தவறுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த முயற்சி செய்வதற்கு தூக்கி பிடிச்சு எழுந்து நடக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நம்மோடு இருக்கின்ற, நமக்கு முன்னால் வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பெருமக்கள், இன்னும் சுற்றுச்சூழல் எல்லாம் தான் அடங்கும். சரி, நான் இன்று மகளிர் தின நாளுக்கு வரேன். இந்த நாள் அப்படிங்கிறத சகோதரி அவர்கள் சொன்னாங்க, பெண்ணாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. யார் சொன்னாங்க? கவிமணி தேசியன். அவர் யாரு? ஒரு ஆண். உங்க மனச இப்படி கை வச்சு ஏதாவது ஒரு பெண் எந்திரிச்சு சொல்லுங்க, பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செஞ்சேன் நான் அப்படின்னு சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் உங்களை அருட்சகோதரியா ஆக்கியிருக்காங்க. இங்க வாழ்க்கையில் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் அந்த வார்த்தையை ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் ஒவ்வொரு பெண்ணும் சொல்லிக்க, யாரை திட்டுறாங்கன்னா அந்த ஆளை திட்டிக்கிடுவாங்க. நாசமா போறதை சொல்லிட்டு வேறுக்காம அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்களை திட்டுவாங்க. அவர் ஒரு நாளாவது பெண்ணா இருந்திருந்தா இப்படி சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சரி, இங்க நான் திருமணம் முடித்த பின்பு இந்த கல்வி நிலையில ஆசிரியர் பயிற்சி பெற வந்திருக்கேன் அப்படின்றவங்க கை கரங்களை தூக்குங்க. பரவாயில்லை. ஏன்னா பெருவாரியான பெருவாரியான கல்வி நிறுவனங்கள்ல திருமணம் முடித்த பெண்களும் அதிகமான அளவுல படிச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்கள படிச்சு முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆசிரியர் பயிற்சியை உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எதற்காக இந்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? யாராவது ஒரு மாணவி சொல்லுங்க. இந்த ஆசிரியர் படிப்பை நான் இந்த காரணத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒருவர் எந்திரிச்சு சொல்லுங்க. பேராசிரியர்கள் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க இந்த ஆசிரியர் பயிற்சி ஆசிரியர் தொழிலுக்கு தானே வந்திருக்கீங்க. ஆசிரியர் தொழிலை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் பெண்கள்? என்னடா இது, இவ நம்மள கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, இல்லைன்னா உங்கள் குரலாக நானே ஒலிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆவங்க நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வர மாட்டுது. சரி, பரவாயில்ல, நானே சொல்றேன். அப்பா சொல்லி இருப்பாங்க, ஏமா இந்த படிப்பு படிச்சா சீக்கிரம் வேலை கிடைச்சிடும். அல்லது அண்ணன் சொல்லி இருப்பாங்க, இந்த படிப்பு படிச்சா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இன்னும் அதிகமாலாம் படிக்க வைக்கலாம் முடியாது. அப்புறம்
மேலே மேலே படிக்கணும், மற்ற படிப்புக்கு போனீங்கன்னா நீ மேலே மேலே படிக்கணும் போவ. இதுனா வந்துட்டு என்ன செஞ்சிடலாம், ஆசிரியரோட நிப்பாட்டிக்கலாம். இன்னொன்று, இந்த படிப்புக்கு போனா பாதுகாப்பு சொன்னாங்களா இல்லையா? இந்த பணிக்கு சென்றால் பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு நீ பாட்டுக்க வீட்டுக்கு வந்துடுவேன். எங்களுக்கு நிம்மதியா இருப்போம், இல்லைன்னா நெருப்ப வயிற்றுல கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, இந்த வேலையில தான் லீவு கிடைக்கும், அப்புறம் எல்லா அரசு விடுமுறைகளும் கிடைக்கும். மே மாதம் அதை ஒட்டிய 2 மாத லீவு கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த பணிக்குள்ள இந்த வேலைக்குள்ள இருக்கு. இதெல்லாம் தான் காரணமா வச்சு நீங்க இந்த பணியை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கான உள் ஆசையாக இருந்த வேற ஏதோ ஒரு படிப்பு உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு, அல்லது வேற ஏதோ ஒரு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருந்து நீங்க தடுக்கப்பட்டிருக்கீங்க. அதன் மூலமாக தான் நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? உண்மைதானே இல்லையா? விரும்பியே வந்திருக்கீங்க ஆசிரியர் தொழிலுக்கு, அப்படியா? சரி, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப எல்லாம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு புத்தகங்களோடு மட்டும் வருவதில்லை, கத்திகளோடு வர்றாங்களாம். பிளேடு எல்லாம் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, அது அந்த வரலாறுலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு. சரி, ஜாக்கிரதையா இந்த பணியை செய்யறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, உலக மகளிர் தினம் ஏன் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இங்க உலகத்துல எங்கேயுமே பெண் அடிமைத்தனம் கிடையாது. எல்லாம் மக்களும் இனக்குழுக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே தாய் வழி சமூகம் தான் தலைதூக்கி இருந்தது. தாய்க்கு, அதாவது பெண்ணுக்குத்தான் எல்லா அங்கீகாரமும் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. பெண்கள் மூலமாகத்தான் இந்த சமூகம் தலைத்து ஓங்கி கொண்டிருந்தது. பெண் தான் அங்கு ஆளுமை செலுத்தி கொண்டிருந்தாள். அதன் பின்காலத்தில் நில உடைமை சமூகம் வந்தது. எங்க வந்தது? நில உடைமை சமூகம். எப்ப வந்ததுன்னா, ஆசை, இந்த பகுதியெல்லாம் என்னுடையது, இந்த பகுதியெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொத்து எப்ப சேர்க்க ஆரம்பிச்சோமோ அப்போ நில உடைமை சமூகம் தலை தூக்கியது. அப்ப ஆண்கள், வலிமையில் மிகுந்தவர்களாக இருந்த ஆண்கள் தலை தூக்கினார்கள். அப்போதான் என்ன செய்யுதுன்னா, அப்படியே வந்து தாய் வழி சமூகம் நில உடைமை சமூகமாக தோற்றம் பெற்று பின்காலத்துல எல்லா பணி தேடல்களிலையும் பெண்களும் என்ன செய்யறாங்க? ஈடுபடுத்தப்படுகின்றாங்க. ஏன்னா அதற்கு பின்னாடி கல்வி, நாகரிகம், தொழில் வளர்ச்சி அப்படின்னு பல்வேறு வளர்ச்சியை, நாகரிகம் என்ற பேர்ல நம்ம வந்து வளர்ச்சி அடைந்த சூழல்ல இந்த மக்களும் எல்லாரும் சேர்ந்து, ஒரு வீட்டுல ஒருவர் மட்டும் உழைத்தால் பத்தாது, இருவரும் சேர்ந்து உழைத்தால்தான் குடும்பத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், மற்றவனை போல வீடு கட்ட முடியும், மற்றவர்களை போல அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது. அப்போ பெண்களும் என்ன செய்யறாங்க? ஆண்கள் செய்யப்படுகின்ற வேலைகள் எல்லாவற்றுக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த நிலையில பெண்கள் அதற்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா, வாரிசுகளை பெற்றெடுக்கணும், குடும்பங்களை பாதுகாக்கணும், ஆண்களுக்கு பணிவிடை செய்யணும், வீட்டை பராமரிக்கணும், சமைக்கணும். இது மட்டும்தான் முக்கிய தொழிலாக, வேலையாக பெண்களுக்கு இருந்தது. ஆனா அதன் பின்னாக 18ஆம் நூற்றாண்டுகளில் நாகரிக வளர்ச்சியில் வணிகம், தொழில் வளர்ச்சி, கல்வி, குடும்ப தேவைகளினுடைய அதிகரிப்பு இவற்றின் காரணமாக பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டு தன்னுடைய நாடுகளில் வேலை கிடைக்காத பட்சத்தில் பிற நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய அளவிற்கு உருவாகின்றார்கள். அப்படி புலம்பெயர்ந்த போது என்ன ஆகுதுன்னா, இன்று ரஷ்யா, இத்தாலி, கொழும்பு நாடுகள்ல இருந்தெல்லாம் கென்யாவுக்கு வேலைக்கு போறாங்க. அங்க பணிக்காக பெண்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்களை மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். அந்த பணியில என்ன மாதிரி பணினா, டெக்ஸ்டைல் தான். நம்ம முதல்ல வந்துட்டு இந்த ஆடைக்கான வேலைகள் தான் அங்க எல்லாமே நடக்குது. அப்ப பஞ்ச ஆலைகளில் பெண்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள் ஆண்களுக்கு சமமாக. அந்த பஞ்ச ஆலைகள் பணி அமர்த்தப்பட்டவர்கள் எவ்வளவு வேலை செய்ய வேண்டும் என்றால் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்.
அவர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது. இன்னொன்னு, அவர்களுக்கு ஆண்களுக்கு சமமான கூலி வழங்கப்படவில்லை. அப்புறம் பணி சுமை விடுமுறை என்பது பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு பணி நிறுவனத்துக்கு போறோம்னா தானாகவே அங்க என்ன ஒட்டிக்கிறோம், பாலியல் தொந்தரவு பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இன்னும் பெண்கள் அங்க அடிமைகளாக நடத்தப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த காரணங்களால அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி முறுமுறுக்கிறாங்க. தன்னுடைய அந்த சுமையை என்ன செய்யணும், நீக்கிக்கிறணும் அப்படின்ற நேரத்துல அப்பதான் அவங்க புரட்சி வெடிக்குது. புரட்சி வெடிக்கிற நேரத்துல 1820 இங்கிலாந்தில் அந்த தையல் நிறுவனத்துல பெண்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். அங்க ஆண்கள் பெண்கள் இருவருமாக சேர்ந்துதான் என்ன செய்யறாங்கன்னா அங்க வேலை நிறுத்தம் ஏற்படுகிறது, ஒரு புரட்சி ஏற்படுகிறது. ஆனா அந்த அவங்க வச்ச கோரிக்கை எல்லாம் ஆண்களுக்கு மட்டுமே தேவையானதுகளை இது பண்ணாங்க. அப்பதான் அந்த பெண்கள் செஞ்சாங்க. அப்ப நம்மளை நிராகரிச்சுட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், நமக்கான உரிமைக்காக போராட வேண்டும் என்று பெண்கள் முதலில் போராட்டம் செய்த இடம் 1820 இங்கிலாந்தில் நடைபெற்றது. அப்போதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு அதிக நேரம் வேலை வேண்டாம், எங்களுடைய நேரத்தை குறைக்க வேண்டும். அப்புறம் குறைந்த கூலி வழங்கிக்கிட்டு இருந்ததை ஆண்களுக்கு நிகரான கூலி வழங்க வேண்டும். அப்புறம் ஊசி நூலுக்கான அந்த வரிகளை எல்லாம் குறைக்க வேண்டும். பெண்களுக்கு அங்க ஒரு அநீதி நடந்தது. என்னதுன்னா, அவங்க அதிக நேரம் கழிவறையை பயன்படுத்தினால் அதற்கு அவர்கள் வரி கட்ட வேண்டும், அதாவது அபலாரம் கட்டி இருந்திருக்காங்க. அவற்றை எல்லாம் நீங்கள் நீக்க வேண்டும். அப்புறம் இதையெல்லாம் அவங்க முன்னிறுத்தி என்ன செய்யறாங்கன்னா, அந்த பெண்கள் தங்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த முன்னெடுப்பின் காரணமாக 1908 உழைக்கும் பெண்கள் சங்கம் முதல்ல, இப்ப ஊர் முழுக்க எத்தனையோ மாதர் சங்கம் வந்துருச்சு. ஆனா முதல்ல பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் 1908 உழைக்கும் பெண்கள் சங்கம் அப்படின்ற ஒன்று உருவாகிருக்கு. அந்த சங்கம் அதன் பின்னாடி என்ன ஆச்சுன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் வெற்றிட்டாங்க இல்லையா போராட்டம், தனக்கு உரிமை கிடைக்கல அப்படின்ற போது நிறுத்திட்டாங்கல்ல போராட்டம். அந்த போராட்டம் நாளிடைவில் வேற பஞ்சு ஆலைகள்லையும் வேற இடங்கள்லையும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. பெண்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய உரிமைக்காக போராட ஆரம்பிச்சாங்க. போராட்டத்தின் விளைவாக ஃபர்ஸ்ட் நியூயார்க் நகரில் 15,000 பெண்கள் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க ஒரு இடத்துல. அப்போ அதன் விளைவாக தான் 1917 முதல் உலக போர் நடந்துகிட்டு இருந்த நேரம். அப்போ மார்ச் 8 ரஷ்யால ஒரு போராட்டம் நடக்குது. இப்ப எப்படின்னா, இந்த போராட்டம் அந்த ஒரு இடத்துல இங்கிலாந்துல மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் தழுவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடங்கள்லயும் இருக்கிற பெண்கள், பணிக்கு செல்கின்ற பெண்கள் எல்லா இடங்கள்லயும் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதன் விளைவாக ரஷ்யாவில் போராட்டம் தொடங்குது. அங்க பெண்கள் என்ன தெரியுமா போராடினாங்க, ஏன்னா முதலாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்ததுனால பெண்கள் முன்வைத்தது, யாரு முதல்ல வீட்டுல கஷ்டப்படுவாங்க, போர்ல உணவு கிடைக்கல, குழந்தைக்கு பால் கிடைக்கல, அந்த தாய் எப்படி தவிச்சு போயிருப்பா. தன் கண் முன்னாடி இருக்கிற குழந்தைக்கு அம்மா சாப்பாடுன்னு கேட்கும் போது அவ என் நாடு வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பாளா, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பாளா? அதானே. அப்ப பெண்கள் எல்லாம் கூடி தெருவுக்கு ஒரு போராட்டம் நடத்தினார்கள். எங்களுக்கு போர் வேண்டாம், வெற்றி வேண்டாம், எங்களுக்கு என்ன வேணும்னா அமைதியும் ரொட்டி துண்டும் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தினுடைய முழக்கம்தான், அந்த போராட்டம் சும்மா ஒரு நாள் 2 நாள்ல 4 நாட்கள் போராட்டம் இருந்து அவர்கள் ரஷ்ய மன்னர் அப்ப முடியாட்சியாக நடந்துகிட்டு இருந்த காலம், அவரை அந்த பதவியிலிருந்து இறக்குனாங்க. இதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வரலாற்றுல இதற்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு சமமான வாக்குரிமை என்பது கிடையாது. ஆனா நம்ம சங்க காலத்துல பார்த்தோம்னா நம்ம தமிழகத்துல தமிழர்களை பொறுத்தளவுல வாக்குரிமை இருந்திருக்கு. பெண்கள் சமமான அறிவு பெற்றவர்களா இருந்திருக்காங்க, எழுத்தாளர்களா இருந்தது. சங்க இலக்கியம் பார்த்தோம்னா 40 பெண்பாற் புலவர்கள் இருந்திருக்காங்க. நம்ம நம்மளுடைய காலங்களை சொல்லும் போது மாறுதட்டி நிறைய சொல்லிக்கலாம். ஆனா பின்னடைவுக்கு உள்ளான காலங்கள்ல தான் இப்படி எல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இப்ப நம்ம இந்த பெண்கள் தினத்துக்கான வரலாற்றுல பார்த்தோம்னா ரஷ்யாவில் ஏற்பட்ட இந்த ஒரு மாற்றமும் அந்த 4 நாட்கள்
நாட்கள் பெண்கள் முன்னெடுத்த அந்த போராட்டம் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த போராட்டத்தின் பின்னணியில அந்த போர் வந்து அந்த சூழல்ல நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதன் பின்னாடி அவர்களுக்கு தேவையான வாக்குரிமையை பெற்றெடுக்கிறார்கள். எப்போ நம்ம வந்துட்டு முழு அங்கீகாரத்தையும் பெறுகிறோம், நம்மளுடைய முழு ஆளுமையும் பெறுகிறோம் அப்படின்னா வாக்குரிமையின் மூலமாக, அரசியல் அதிகாரத்தின் மூலமாக மட்டும்தான் பெற முடியும். அரசியல் அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு முன்னெடுப்பையும் நம்மால் முன்வைத்து அவற்றில் வெற்றி அடைய முடியாது. இப்ப இந்த போராட்டங்கள் எல்லாம் எதற்கு முன்பாக நடந்துச்சுன்றீங்க? அரசியல் ஆட்சியாளர்களை எதிர்த்து நடந்ததுதான். அப்போ முதல்ல அவங்க என்ன கேட்கிறாங்க? வாக்குரிமை தான், நான் உன்னை தேர்ந்தெடுக்கிற உரிமையை எனக்கு தான். அப்பதானே நான் வந்து எனக்குரிய ஆளை யாரையாவது அங்க உட்கார விட்டேன். என்னுடைய துன்பம், என்னுடைய கஷ்டம், என்னுடைய நஷ்டம் தெரிஞ்ச ஒருத்தரை நான் நிக்க வைக்க முடியும். அங்கேயே என்னுடைய உரிமை மறுக்கப்படுது இல்லையா? அதை முதல்ல அவங்க மீட்டெடுத்தது வாக்குரிமையை தான். அப்போ இந்த போராட்டங்களுக்கெல்லாம் அந்த 4 நாள் போராட்டத்தை வழிநடத்தி சென்றது யாருன்னா போராளி கிளாரா ஜெர்கின் அப்படின்றவர் தான் என்ன செய்யறாரு, இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காரு. இது வந்து அவங்க என்ன நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனா இவங்க எங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க? ரஷ்யால நடக்கக்கூடிய போருக்காக, பெண்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பெண்கள் பல்வேறு சர்வதேச அளவுல வந்துட்டு ஒண்ணு கூடுகின்ற ஒரு முன்னெடுப்புகளை வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு பெண்களுக்கான சர்வதேச மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க. அதுல 17 நாடுகள்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்க, ஒரே இடத்துல சேர்ந்து 1975ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதியை பெண்கள் தினமாக அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, மார்ச் 8ஆம் தேதி அந்த மாநாடு வந்து நடந்து அவங்க வந்துட்டு பெண்களுக்கான நிறைய வந்துட்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. நம்ம அதிகார வர்க்கத்தின் கீழாக நம்ம என்னவற்றை எல்லாம் கேட்க வேண்டும், என்னவற்றை எல்லாம் நம்ம மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அதன் பின்னாடி ஐநா சபை என்ன செய்யுதுன்னா 1975ஆம் ஆண்டு மார்ச் 8ஐ பெண்கள் தினமாக அங்கீகரித்து என்ன செய்யுங்க, பிரகடனப்படுத்துறாங்க. மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் என்பது கொண்டாடப்படுவதற்காக இல்லை. இந்த நீண்ட நெடிய போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டங்கள்ல எல்லாம் பெண்கள் உயிர் இழந்திருக்காங்க, உடைமைகளை இழந்திருக்காங்க. ஆண்களே இந்த காலத்துல போராடினாலே அவங்களுக்கு சிறை செல்ற வாய்ப்பு கிடைக்குது. அவங்கள வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க, இரவுகள்ல தூக்கிட்டு போயிறாங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட இனமாக இருந்த பெண் போராடி இருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. அதிகார வர்க்கம் எப்படியெல்லாம் அவங்களை ஒடுக்குமுறை, எவ்வளவோ பேர் வந்து இறந்திருக்காங்க. அப்போ அந்த துக்கத்தை அனுசரிக்கும் தினமாகத்தான் மார்ச் 8 உருவெடுக்கப்பட்டது. அவங்கள நம்ம வந்து நினைவு கூறுகின்ற தினமாக, பெண்கள் நமக்காக பெற்று தந்த சுதந்திரத்தை, அதாவது நம்ம எதையெல்லாம் கேட்க வேண்டும், உரிமை, இன்னும் சொல்ல போனா உரிமை, நமக்கு தேவையானதை போராட்டத்தின் வழியாக கேட்க வேண்டும் என்பதை முன்னெடுத்து நமக்கு கொடுத்தாங்க. அதை வந்து நினைவு கூறும் வகையில தான் மார்ச் 8ஆம் தேதி ஐநா சபை அங்கீகரித்து பெண்கள் தினமாக முன்வைத்தது. இப்ப இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் என்ன செஞ்சதுன்னா பெண்களுக்கு அந்த மார்ச் 8ஆம் தேதி விடுமுறை தினமாக, சர்வதேச விடுமுறை தினமாக அறிவிச்சிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? காந்தி பிறந்த தினத்தை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? அப்பாட ஒரு நாள் லீவு, அதுலதான் கொண்டாடுறோம். அது மாதிரி ஒரு நாள் லீவு கொடுத்துட்டாங்க. அப்போ சரி, அப்போ ஒரு நாள் லீவு கொடுத்துட்டா என்ன ஆயிடும்? இனிமே அவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க, ஏதாவது ஒன்றை குறிச்சு கோரிக்கை விட மாட்டாங்க. லீவு கொடுத்தாச்சு, அவங்களாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிதான். ஆனா நம்ம பெண்கள் என்ன செஞ்சாங்க, பெண்கள் தினத்தன்னைக்கு கூடி மீண்டும் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், காலந்தோறும் புதுசா வருகின்ற பிரச்சனைகள், அவற்றை எல்லாம் வந்து முன்னெடுத்து இப்ப பெண்கள் தினம் வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படின்னா அழகி போட்டி, கோல போட்டி, சமையல் போட்டி, என்னெல்லாம் போட்டி இருக்கோ எல்லா போட்டியும் வச்சு வந்து சிறப்பா பெண்கள் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டாலும் நம்ம கோரிக்கைகளுக்காக குரல் கொடுக்கிறோமா? நமக்கு தேவையானதை என்ன அப்படிங்கிறத எடுத்து வைக்க முடியுதா?
அதைதான் நம்ம செய்யணும். இன்னும் நம்ம அதாவது அவங்க நாகரிகம் வளர்றதுக்கு முன்னாடியே அல்லது அந்த காலத்துல அடிமைகளா இருந்தாங்க. இப்ப நாகரிக வளர்ச்சியில நவீன அடிமைகளாக தான் நான் இருப்போம் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் உண்மைன்றீங்க? நவீன அடிமைகளாக இல்லையா? நாங்க ஒரு பொண்ணு இருக்கா, நமக்கு எது எல்லாம் மறுக்கப்படுகிறதோ, எதையெல்லாம் சுதந்திரமாக செய்ய முடியவில்லையோ, எதையெல்லாம் சுதந்திரமாக மறுக்க முடியவில்லையோ, இதை நான் செய்ய மாட்டோம் அப்படின்னு எது எல்லாம் நமக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதோ அது எல்லாமே என்ன செய்ய வேண்டியது? களையப்பட வேண்டியது. அவற்றுக்கு முன்பாக நம்ம போராட வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்றைக்கும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ, நம்ம பாலியல் தொந்தரவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை ஆளாக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பெண் குழந்தைகள். அது நடக்காம இருக்குதா? நடந்துகிட்டு தான் இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு எதிராக பல வன்கொடுமைகள். ஒண்ணு வேணாம், ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையோ பிறக்குது. இன்றைக்கு அந்த குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தால் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுகிறது, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தால் என்னமான சூழ்நிலைகள் நிகழ்கிறது. ஒரு பெண்ணை ஒரு குடும்பம் ஒரு சுமையாகத்தான் பார்க்கிறது. கொண்டாடப்படுகிறோம், அதுல எல்லளவு சந்தேகம் இல்லை. பெண்கள் கொண்டாடப்படுகிறார்கள். ஓகே, சரி. என்ன மாதிரி? அவ கேட்கிற நகையை வாங்கி கொடுத்துருங்க, அவ கேட்கிற புடவைய வாங்கி கொடுத்துருங்க, அவ அப்படித்தான் இதை சாப்பிட மாட்டா, அதை செஞ்சு கொடுத்துருங்க. பெண்களுக்கு தனி கவனம் செலுத்தி கவனிச்சுக்கிறாங்க. ஆனா மனதளவுல நீங்க கேட்கிற மிகப்பெரிய ஏதோ ஒன்று மறுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உலகம் முழுவதும் நாடாளுமன்றத்தில் பெண்களினுடைய பங்கேற்பு சதவீதம் 24% தான். உலகம் முழுவதும் பெண்கள் வருமானம் எவ்வளவு ஈட்டிட்டு இருக்காங்க? எல்லாரும் வேலைக்கு தானே போயிட்டு இருக்கீங்க, உண்மைதானே? ஆண்களுக்கு இணையா என்று எல்லாருமே வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களை காட்டிலும் நம்மளுடைய வருமானத்தினுடைய சதவிகிதம் 23% கூடுதல் கிடையாது. அவங்களுடைய வருமானத்துக்கு சமனம் கிடையாது. அவங்களுடைய வருமானத்துக்கு கீழாக 23% குறைவாகத்தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்க சமம் இருக்கிறது? இல்ல, சமம் இல்லை. உலகத்துல 1/3 பெண்கள் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். நீங்க பாதுகாப்பான இடத்துல படிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. பேருந்துல காலையில பயணம் செய்து வருகிறவர்கள் எத்தனை பேர்? சுகமா ஏறி சுகமா இறங்குறீங்களா? எவ்வளவு கஷ்டம். அப்ப தோணுவோம், நாளெல்லாம் செஞ்சுட்டு இந்த கண்டக்டர் வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாமல் நமக்கே புரியாமல் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம், அல்லது பாலியல் சீண்டல்களை கடந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அது அன்றாட வாழ்வில் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா, அப்படியே நாளாக ஆக பழகி போச்சு. அந்த நிலைமைதான். என்ன ஒரு நாள் இடிச்சா பரவாயில்ல, தெளிவு இடிபடுத்து நிலையில தான் வர்றோம். அப்ப என்ன போய் தொலைகிறோம், இடிச்சுட்டு போய் என்னப்பாவை கண்டான், அந்த நிலைமைக்கு தான் வந்துடுறோம். மற்றபடி வேற ஒண்ணு கிடையாது. ஏன்னா நம்ம பணிக்கு கரெக்டான சரியான நேரத்துக்கு வந்து சேரணும். அந்த சேரணும் அப்படின்ற ஒரு நிலையில நம்மை சுத்தி நடக்கின்றவற்றுக்கு போராடணும் அல்லது தட்டி கேட்கணும். நமக்கு இல்லைனாலும் பக்கத்துல ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலை கூட இல்லை. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கு ஒரு பேருந்துல ஒருவர் நல்ல குடிமகன் ஏறிட்டு அங்க இருக்கிற பெண்களை பார்த்து ஒரு தகாத வார்த்தைகளால திட்டிட்டு இருக்காப்புல. ஒரு செல்லு, அதுல எத்தனை நம்பரு, எத்தனை பேருக்கு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் குருவி போறாங்க. சுத்தி இருக்கிற பெண்கள், அந்த பெண்களால எதிர்த்து எதையும் கேட்க முடியல.
ஏன் கேட்டாதான் என்ன, ஏன் கேட்கல அப்படின்னா, அவன் ஒரு குடிகாரை குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கான், அதுக்கு போய் நம்ம குரல் கொடுக்கறதா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தான். அதாவது குடித்து விட்டால் கூட பெண்களை ஏன் செல்லு ஆண்கள் வைத்திருக்கவே இல்லையா? எனக்கு கேள்வி இதுதான். பெண் மட்டும்தான் செல்லு வச்சிருக்கா, பெண் மட்டும்தான் நூற்றுக்கணக்கான நம்பர்களை எண்களை வைத்திருக்கிறாள், பெண் மட்டும்தான் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருக்கிறாளா? ஆண்கள் வைத்திருக்கவில்லையா? ஆண்களுக்கு அத்தனை நண்பர்கள் இல்லையா? ஆண்கள் பயணங்களில் பேசுவது இல்லையா? அப்போ குற்றம் தட்டி கேட்கப்பட வேண்டும் அல்லது குற்றப்படுத்த வேண்டும் என்றால் கூட ஒரு பெண்ணை தான் குற்றப்படுத்துகிறார்கள், ஆணை குற்றப்படுத்துவதே இல்லை. தவறு இருவருமே சேர்ந்துதான் செய்யறாங்க. நம்ம இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்ம முன்னெடுக்கணும். நம்ம நம்மளுடைய சமூகத்துல நம்ம சரியான அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கறதுதான். இப்போ இந்த இடத்துல இத்தனை ஆண் நண்பர்கள் வந்திருக்காங்க பெண்கள் தினத்தை கொண்டாடுவதற்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த எழுத்தாளர்கள் இந்த சமூகத்தை உற்று நோக்கி கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு உள்ளக்க மட்டும்தான் இந்த பால் வேதம் என்பது இருக்காது. நான் அதை உணர்ந்திருக்கிறேன். நல்ல சிந்திக்கிறவர்கள் இந்த பால் பேதத்துக்குள்ள உட்படவே மாட்டாங்க. இதுல யாரு ஆணு பெண்ணு அப்படிலாம் கிடையாது அப்படின்றத இத்தகைய எழுத்தாளர்கள் பெண்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், பெண்களுக்காக எழுத வேண்டும். பெண்களே எழுதிக்கிட்டு இருந்தா அது சபை ஏறாது. நீங்கள் எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் எங்களை முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். ஏன்னா யாரோ ஒரு பெண் வெற்றி பெற்று விட்டால் வான்வெளியில் அப்படின்றக்காக அந்த பெண்ணையே வச்சுக்கிட்டு, யாரோ ஒரு பெண் இந்த துறையில் வெற்றி பெற்று விட்டால் அந்த பெண்ணையே வச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தரையே தூக்கி பிடிச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என் இனம் சிங்கப்பெண் இனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் யாருக்காக பேச வந்திருக்கேன்னா, கடைநிலையில் பூ வித்துக்கிட்டு இருக்கிறவங்க, சாலையோரத்துல ஒரு காய் வித்துக்கிட்டு இருக்கிறவங்க, கீரை வித்துக்கிட்டு இருக்கிறவங்க, இன்னைக்கு நீங்க இங்க படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இங்க உட்கார்ந்துருக்கீங்க. படிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் ஏதோ ஒரு கடைகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பொழுதுமே பெண் ஒரு போக பொருளாக காட்டு. இப்ப நாடகங்களை நீங்க பாருங்களேன், வீட்டுக்கு போனது நீங்க இப்படியே தான் மேக்கப்லயே இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். நம்ம ஒரு இயல்பு நிலைக்கு மாறிடுவோம். ஆனா நம்ம பார்க்கின்ற இந்த டிவி சீரியல்ல வரவங்க பாத்தீங்கன்னா, தூங்குற வரைக்கும், தூங்கும் போது கூட அவங்க காட்சிப்படுத்தப்படுறாங்க. எப்படின்னா, முழு நகையோட, முழு மேக்கப்போட, ஆபரணங்களோட அப்படியாதான் அவங்கள காட்சிப்படுத்துறாங்க. ஏன் அப்படி காமிச்சா மட்டும்தான் நம்ம பார்ப்போமா? ஒரு விளம்பரம், கைலி விளம்பரம், அதுல எங்க இருந்து அந்த பெண்ணு வந்தானே எனக்கு தெரியல. அந்த ஆணுக்கு மேல கோட்டு போட்டு கீழே கைலி போட்டு விட்டாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு முழங்கால அளவுக்கு தான் ஒரு துணி போட்டு விட்டுருக்காங்க. ஒரு பேஸ்ட் அவன் பல்லு விளக்கிட்டு ஆன்னு சொல்றான், உடனே பெண் அப்படியே பக்கத்துல வந்துட்டா, அப்படியே கூட போயிட்டா. என்ன அப்படியா நம்ம இருக்கோம்? பெண் அப்புறம் ஒரு சென்ட் போட்டுட்டா, அப்படியே பெண் அங்கேயே விழுந்துட்டா. பெண்ணை பத்தி பேசினா எவ்வளவு பிரச்சனை பாருங்க. நீங்க பாருங்க, பேசினாவே பிரச்சனை தான். எங்க பிரச்சனை எங்கடா பெண்கள் எல்லாம், பெண்களை பத்தி பேசணும்னா என்ன 2 நாளைக்கு பேசுவேன். அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. என்னமோ நம்ம இந்த நேரத்துல இப்படி வந்துட்டு ஆமா நாங்கெல்லாம் மாதவம் செஞ்சிருக்கோம், நாங்க சிங்க பெண்கள், நாங்க முயற்சியோட செஞ்சிருக்கோம், நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு கீழாக நம்ம கீழே குளிஞ்சு பார்த்தோம்னா, நமக்கு கீழே நம்ம எத்தனை இடத்த கூட அடைய முடியாம இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? நமக்கு கிடைத்த கல்வி இன்னொருவருக்கு கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்த பணி வாய்ப்பு இன்னொருக்கு மறுக்கப்பட்டு இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும்.
ஆனா அதற்காக பெண்கள் அந்த முன்னேறிய சமூகத்தில் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் வந்துட்டு குடும்பத்தையும் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு காலத்துல என்ன இருந்துச்சுன்னா வரதட்சணை கொடுமை இருந்துச்சு. வரதட்சணையை என்ன செஞ்சோம், கொடுத்து பெண்களை, ஏன்னா பெண் பாவம்பா, அவ இன்னொரு வீட்டுல போய் வாழ போறவா, அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா இவ்வளவு நகை போட்டு உடனே இவ்வளவு பணம் கொடுத்து உடனே அப்பத்தான் நம்ம பிள்ளைய வந்துட்டு ஒரு கௌரவமா மதிச்சு வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப உள்ள சூழல் அப்படி இல்லை, மாறிடுச்சு. என்னை இதை படிக்க வைங்க, எனக்கு இப்படி மாப்பிள்ளை பாருங்க, எனக்கு இவ்வளவு நகை போடுங்க, எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க, எனக்கு இந்த இடத்தை எழுதி கொடுங்க, எனக்கு இந்த வீட்டுல இவ்வளவு பாதி வேணும். வெரி குட், கேட்கறதெல்லாம் சரி. ஆனா இப்படி கேட்காதீங்க. பெரியார் சொல்லியிருந்தாரு, உனக்கு தேவையானவைகள் பெற்றுக்கொண்டு உன்னை அந்த இடத்துல இருந்து துண்டிச்சுக்கிட்டு போகக்கூடாது. சம வாய்ப்பு, சம பங்கு. சொத்துல பங்கு கேட்கிறியா? ஏன்னா சொத்து ஆணுக்கே போய் கட்டுந்தது. அதுக்கு காரணம் ஒண்ணு சொன்னாங்க, கடைசி காலத்துல எங்களை வச்சு பார்க்க போறது பையன் தானே அப்படின்னு. வேணா சொத்துல பங்கு பிடிச்சிருவோம், நாங்களும் வச்சு பார்த்துக்கிறோம். சொத்தோட போனோம்னா எங்களையும் மதிக்கத்தானே செய்வாங்க. சொத்துல பாதி நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அப்ப என்னுடைய பெற்றோர்களும் எனக்கு பங்கு உடையவர்கள் தானே பார்த்து கொள்வதற்கு. அந்த உரிமையைத்தான் பெறுங்கள் என்கிறது. பெரியார் எப்படியோ சொல்லிட்டாரு, சொத்துல பங்கு கேளுங்க பெண்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நீ ஒரு 5 பவுன் சேர்த்து போடுறியா, அங்கேயே வந்து நிக்கிறோம். இந்த நிலை எல்லாம் மாற வேண்டும். அதாவது உலக அளவுல நான் அரசியல்ல நம்ம பங்கு பெற்றதை சொன்னேன் இல்லையா. நேபாளத்துல 33%, தைவான்ல 38% எல்லாம் வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சரி, நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவையில 543 இடத்துல 78 பேர் தான் பெண்களா இருக்காங்க. அதாவது 14% தான். எங்கே இருக்கிறது வளர்ச்சி? பாதியை கூட இல்லை. நம்ம 33% கேட்டோம், அதையும் கூட நம்ம வந்து நம்ம கேட்கின்ற அளவை கூட பெறுவதில்லை. அந்த கேட்கின்ற இடத்திலும் யாரோ இருக்கிறார், ஒரு ஆண் தான் இருக்கிறாங்க, நமக்காக இத்தனை சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு. அந்த ஒதுக்கீடையாவது நம்ம பெண்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் கிடையாது. ஏன்னா அரசியலுக்கு போகக்கூடாது. இந்த சினிமாவுக்கு உள்ள நுழைஞ்ச எத்தனையோ ஆண் நண்பர்கள் இருக்காங்க. ஆனா அதே அந்த சினிமாவுக்குள்ள போகிற வாய்ப்பு பெண்களுக்கு கிடைச்சி எத்தனை பேருக்கு மறுக்கப்பட்டிருக்குது. இதே வாய்ப்பு 2002 எனக்கு கிடைச்சது. அவதாரம் படத்துக்கு வந்து படம் பாடல் எழுதுற வாய்ப்பு. எங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து அப்ப வந்து நமக்கு லேண்ட்லைன்ல அந்த மாதிரி தானே போன் பண்ணி கேட்கும்போது சொன்னாங்க, ஐயோ உன்னை இவ்வளவு தூரம் படிக்க அனுப்புனதே பெரிய விஷயம். உன் சொட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை குட்டியோட தெரியுது, கலையெடுத்து தெரியுது, உன்னை படிக்க வச்சோம்ல, அங்க போயிட்டு நீ என்ன சினிமாக்கு போறீங்கிற, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இது மாதிரி எத்தனையோ மறுப்பு, எத்தனையோ. ஒண்ணும் இல்லை, நானும் எனது நண்பரும் பக்கத்துலதான் இருக்காங்க, பக்கத்துக்கு ஒரு கல்லூரியில இருவரும் சமமான நிலையில் எழுத ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அவர் 20 தாண்டி 3 போயிட்டாரு. நான் இன்னும் 2 தாண்டவே முடியல. எங்கெங்க இருக்குது சம வளர்ச்சி? என்னன்னா ஒரு குடும்ப சூழலுக்குள் சில வலைக்குள்ளாக நம்ம சிக்கிக் கொள்கிறோம். மீடலாம், செய்யலாம். எங்க ஒரு பயம், அந்த குடும்பம் என்ற அமைப்பு காணாம போயிருமோ? நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம்னா, இந்த வார்த்தைக்கு எதிர்த்து பேசினோம்னா நம்ம பிள்ளை பாதிக்கப்படுவாங்களோ, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்களோ, அந்த குடும்ப அமைப்பு போயிருமோ? இதெல்லாம் நினைச்சு நம்ம குடும்ப அமைப்புக்குள் சரியான அங்கீகாரத்தை பெறுவோம், சரியான வளர்ச்சியை அடைவோம். என் தாய் தகப்பனால் தட்டி வைக்கப்பட்டது இன்று கணவரால் வந்து எழுப்பப்படுகிறது. அப்ப அந்த காலத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்குவோம். உங்களுக்கும் அது மாதிரி நீங்க கேட்டு தான் பெற முடியும், கேட்டு தான் வாய்ப்பினை அடைய முடியும்.
இந்த பெண்கள் தினத்துல நான் மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், பெண்கள் தினம் கொண்டாடப்பட வேண்டியது அல்ல, பெண்கள் தான் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். பெண்கள் கொண்டாடப்பட தம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் அதற்கு முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.